குட் மார்னிங் டீச்சர்ஸ். எல்லாம் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டிங்களா? சைக்காலஜியில் 50 பாயிண்ட்ஸ் போட்டிருந்தேன். அதை படிச்சிங்களா? கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எப்படி படிச்சிருக்கீங்க? ஹால் டிக்கெட்டெல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு பதட்டம் இல்லாத எக்ஸாமை எதிர்கொள்ளணும். எக்ஸாமுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான், எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எதையும் புதுசாக படிக்காதீங்க. புக்கை பிரட்டி பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி ஹேண்ட் காப்பீஸு நோட்ஸ் எடுத்ததை வச்சு திருப்பி பாருங்கள். அமைதியாக இருங்க. மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு எழுதுங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போனீங்கனாலும் பதட்டம் இல்லாத நம்மளால் முடியுன்ற நம்பிக்கையோட எக்ஸாமை அட்டன் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரை வாங்கின உடனே அதில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்லப் பொறுமையாக நிறுத்தி பண்ணுங்கள். எப்படியும் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறவங்க 40+ தான் இருப்பீங்க. 40+ முன்னாடி உள்ள பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க ஃப்ரெஷர்ஸாக இருப்பாங்க. டெட்டு எழுதிட்டு தான் அவங்க எக்ஸாம் எழுதிருப்பாங்க. இப்போ டெட்டு எழுதாமல் ஸ்பெஷல் டெட்டு எழுத போகிற டீச்சர்ஸ் இப்போ 40+ தான் இருக்கும். அதே போல் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் குறிக்கும்போது எக்ஸீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக வெளியிலேருந்து உள்ள வரைக்கும் குறிங்க. நிதானமாக உங்களுக்கு கண்ணாடி போடுற பழக்கம் உள்ள டீச்சர்ஸாக இருந்தால் கண்ணாடி, பேனா எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பிளாக் பென்னு, ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. ஃபோட்டோ தேவைப்பட்டால் ஒரு ஃபோட்டோ கேட்க மாட்டாங்க. ஆதார் கார்டும் உங்களுடைய ஹால் டிக்கெட்டும் மட்டும்தான் அங்கே உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. பென்னு ஒன்றுக்கு 2 கூட எடுத்துக்கலாம். அதை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதை அட்டன் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவலை அதிகப்படுத்தும். அதே போல் ஃபைனலாக நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை ஷேட் பண்ணிக்கலான்னு விட்டு வச்சுக்காதீங்க. நீங்கள் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் 10 கொஷின்ஸாவோ இல்லை 30 கொஷின்ஸாவோ ஷேட் பண்ண பழகுங்க. அதை பழகிட்டு ஓஎம்ஆர் ஷீட்டை ஷேட் பண்ணுறதுக்கு நீங்கள் டைமர் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, ஷேட் பண்ணி பாருங்கள். நான் டைமர் லிங்க்கு கூட இந்த பின்னாடி நான் யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் பின்னாடி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் வாங்கிக்கோங்க. இந்த டைமர் வச்சுக்கிட்டு இல்லை செல்லுலே கூட நீங்கள் டைமர் வச்சுக்கிட்டு இந்த ஷேட் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே சைக்காலஜி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ தமிழ் கொஷின்ஸை பார்க்கலாம். தமிழில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பார்க்கலாம். எழுத்து, சொல், இலக்கண அடிப்படை. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 247. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 247. அதில் உயிர் எத்தனை, மெய் எத்தனை, உயிர்மெய் எத்தனை, ஆயுதம் எத்தனைன்னு கொடுத்துருக்காங்க. 2வது பாயிண்ட் பாருங்கள். மாத்திரையுடைய அளவு. குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய் மற்றும் ஆயுதத்துக்கு அரை மாத்திரை. சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 10. தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, மேக்ஸாக இருந்தாலும் சரி, சயின்ஸாக இருந்தாலும் சரி, சோஷியல் சயின்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷாக இருந்தால் கூட தமிழை கொஷின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். வேறு லாங்குவேஜ் உள்ள உருது, தெலுங்கு அப்படி உள்ளவங்க தமிழ் படிக்க தேவையில்லை. ஆனால் மற்றவங்க தமிழ் எழுதி ஆகணும். அதனால் இந்த 50 கீ பாயிண்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை அப்படியே நீங்கள் ஒரு நோட்ஸில் எழுதிக்கோங்க. ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. இந்த 50 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அழகாக இதை ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட்டு போங்க. சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்து பாருங்கள் 30, இது சார்பு எழுத்துக்கள் 10. முதல் எழுத்து சார்பு எழுத்துன்னா என்னென்னு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த உயிரிழப்படை, ஒற்றலப்படை, ஆயுத கிருக்கம், அகார கிருக்கம் இதெல்லாம். உயிரிழப்படை எத்தனை வகை? 3 வகைப்படும். செய்யுளிசை, இசை நிறை, இன்னிசை, சொல்லிசை. அளபடை. குற்றியலுகரம் தனக்குடைய 1 மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும்போது 6 வகை. எந்தெந்த இது குற்றியலுகரம்? நெடில் தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர். 4 வகை சொற்கள் எது? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இந்த திரிசொல், படச்சொல்லாம் உங்களுக்கு வேறு திசை சொற்கள். கற்றோர்கள் மட்டுமே அறியக்கூடியதெல்லாம் வேறு டைப்பு. இது 4 வகை சொற்கள் எந்த டைப் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகை. அது என்னென்னது? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினை, குணம், பண், தொழில். பகுபத உறுப்பினங்களும் எத்தனை தான்? 6 தான். எத்தனை வகைப்படும்னு நம்ம தெளிவாக இருக்கணும். எதெல்லாம் 6 வகைப்படும், எதெல்லாம் 2 வகைப்படும், எது 8 வகைப்படும், எது 7 வகைப்படும்னு ஓரளவு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு வச்சுக்கணும். பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரி, விகார். வேற்றுமை மொத்தம் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். முதல் வேற்றுமை என்னது? எழுவாய். பாருங்கள், ஐயாளுக்கும் இன்னதுக்கும். 10வது பாயிண்ட் பாருங்கள். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். நீங்கள் தமிழ் மேஜராக இருக்கிறவங்க இது ரொம்ப ஈஸியான பாயிண்ட்ஸாக இருக்கும். ஆனால் தமிழ் எடுத்து படிக்காதவங்க எப்படியும் +2 வரைக்கும், காலேஜ் வரைக்கும் தமிழ் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும்.
எதிர்து எழுவாய்த்தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரற்ற தொடர், இந்த மாதிரி 9 வகைப்படும். பண்பு தொகையுடைய அடையாளம் என்ன? மை விகுதி. மை விகுதி மறைந்து வருவது மற்றும் ஆகிய ஆணை எனும் பண்புகள் மறைந்து வருவது தான் என்னது பண்பு தொகை. வினைத்தொகை 3 காலங்களுக்கும் வரும். இதுதான் பொருந்துமாறு காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் சொல். சுடுகாடு, சுடும் காடு, சுட்ட காடு அப்படின்னு வர்ற மாதிரி என்னது இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம், இந்த 3 காலத்திற்கும் பொருந்துமாறு இந்த வினைத்தொகையானது அமையும். வழு அமைதி எத்தனை வகைப்படும்? 5. திணை, பால், இட, கால, மரபு வழி, யாப்பிலக்கணம். இங்கே பாருங்கள், செகண்ட் டாப்பிக்கு யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். யாப்பின் உறுப்புகள் மொத்தம் 6. எழுத்து, அசை, சீர், தலை, அடித்தொடை. அசை 2 வகைப்படும். என்னது? நேரசை, நேரையசை. சீர் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஓரசை, ஈரசை. இது சிலபல் படிப்பீங்க இல்லையா இங்கிலீஷில், அதே தான். அதுக்கடுத்து பாக்கள் 4. வெண்பா, செப்பலோசை. அது ஒன்று எந்த ஓசைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வே ஒத்த கொம்பில் வருதா, சே ஒத்த கொம்பில் வருது பாருங்கள். ஆசிரியப்பா ஆ வருதா. களினாலே நல்ல ஒரு இன்பம், துள்ளல் ஓசை. வஞ்சிப்பா, தூங்கல் ஓசை. திருக்குறள் மற்றும் நாலடியார் வெண்பா வகையை சேர்ந்தது. சிலப்பதிகாரம்னது ஆசிரியர் அகவற்பா. தொடை 8 வகைப்படும். அது என்னென்ன தொடை? எதுகை, மோனை, இயைபு தொடை, இவையெல்லாம் நம்ம 8 வகைப்படுத்துகிறாங்க. உவமை அணி. உவமை ஒரு தொடராகும். உவமேயம் ஒரு போல புறைய ஒப்பமான கடுப்பு அந்த மாதிரிலாம் இருக்கிறது. உவம உருபுகள். எடுத்துக்காட்டு உவமை. வெளியே மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு உவமை அணி. மறைந்து வரலன்னா உவமை அணி. உருவக அணி. வேறுபடுத்த உவமையும் உவமைக்கப்படும் பொருளையும் வேறுபடுத்தாமல் ஒன்றே என்று கூறுவது உருவகம். தமிழ் தேன். தமிழை போன்ற தேன். வையக விளக்கு. இதெல்லாம் உருவக அணி. வஞ்ச புகழ்ச்சி அணி. ஒருத்தவங்கள புகழறது போல் புகழ்ந்து அவங்கள காலை வாரி விடுவாங்க, அதான் வஞ்ச புகழ்ச்சி அணி. அல்லது இகழ்வது போல் என்ன செய்வாங்க? நக்கல் அடிச்சுக்கிட்டு புகழ்வாங்க, அது வஞ்ச புகழ்ச்சி அணி. சங்க இலக்கியங்களை பற்றி பார்க்கலாம். 14 மேல் கணக்கு நூல்கள்னால் 8 தொகையும் 10 பாட்டும். 8 தொகையில் அகநூல்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? புறநூல்கள் எது? அகநூல்கள் 5, புறநூல்கள் 2. அது என்னென்னு பார்ப்போம். அகமும் புறமும் கலந்த நூல் பரிபாடல். 10 பாட்டில் மிகச்சிறிய அடி எல்லை முல்லைப்பாட்டு. பெரிய அடிகள் எத்தனை அடிகள் இருக்குது? 782 அடிகள். மதுரை நகரம் எவ்வளோ பெருசோ அதை போல் மதுரை காஞ்சி பெரிய பாடலை கொண்டது. 14 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் அறத்தை சார்ந்து தான் இருக்கும். மிக பெரிய நூல் திருக்குறள். இனியவை 40. 50 காப்பியங்கள். குழந்தைய கேட்டால் கூட சொல்லும். இலப்பதிகாரம், மணிமேகலை, சீவகசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். அதன் ஆசிரியர் இளங்கோவடிகள். இது 3 காண்டங்களை உடையது. என்னென்ன காண்டம்? புகார், வஞ்சி, மதுரை, காஞ்சி. மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். அவர் பௌத்த சமயத்தை சார்ந்த ஒரு துறவு காப்பியம். 5 பெருங்காப்பியங்கள் எல்லாருக்கும் தெரியும். 5 சிறும் காப்பியங்களை பார்த்திங்கன்னா உதயகுமார்னா, நாககுமாரா, யசோதரா, சூளாமணி, நீலகேசி. அடுத்தது பாருங்கள், தமிழில் தோன்றிய தூது, நெஞ்சுவீடு தூது. இதுக்கு ஆசிரியர் பார்த்திங்கன்னா இல்லை, கலிங்கத்து பரணி. தெய்வ தமிழ், தென் தமிழ் தெய்வ பரணி என்று பாராட்டியவர் ஒட்டக்கூத்தர். அடுத்தது ஆசிரியர்கள் சிறப்பு பெயர்கள், மேற்கோள்கள் பாருங்கள். சிந்துக்கு தந்தை. பாரதியாரை எப்படியெல்லாம் புகழ்ந்திருக்காங்க பாருங்கள். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பூர சொற்கோ என்று பாராட்டியவர் யார்? நம்ம பாரதியார், பாண்டிச்சேரியில் பிறந்தவர். பாரதிதாசனின் சிறப்பு பெயர். சரி, அவருக்கு தான் எப்படி இருக்குது? இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்னா புரட்சி கவி, வேந்தர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் இயற்றிய பிசிராந்தையார் என்ற நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது. தேசிய விநாயகம் பிள்ளையினுடைய சிறப்பு பெயர்னது கவிமணி. ராமலிங்கத்தை காந்திய கவிஞன்னு சொல்லுவாங்க. உப்பு சத்தியாகிரகத்துக்கு போனவர். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று வருது, சத்தியத்தை நம்பும் யாரும் இந்த கூட்டத்தில் கலந்துங்க அப்படின்ற மாதிரி இப்போ பாடுவார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் சொல்லிட்டு, கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியம்தான் பழித்ததை நாம் பார்த்திடும். இந்த பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு துள்ளலோசையோடு இருக்கும். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். இதை கூட கேட்பாங்க. இவர் பாவேந்தருடைய மரபை சார்ந்தவர். கம்பராமாயணம் எத்தனை காண்டம்? 6 காண்டம். ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல்.
பாருங்கள், பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேர்க்கிறார். இவருடைய அசல் பேர் திருத்தொண்டர் புராணம். அந்த புராணத்தின் பேர் வந்து திருத்தொண்டர் புராணம். ஏன்னா அது தொண்டர்களுடைய வரலாறை சொல்லுது, அவங்களுடைய பணிகளை சொல்லுது. அதனால் தொண்டர் புராணம். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடியது என்று கவிவளவ என்று பாராட்டியார். யார்? மீனாட்சி சுந்தரம்ன்றவர் பாடியிருக்கார். வீரமாமுனிவர் எழுதிய நூல் இது தேம்பாவணி சதுரகாதை. தமிழினுடைய முதல் அகராதி மீனிங்ஸ் டிக்ஷனரி இல்லையா, அதான் தமிழ் சதுரகாதை. கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுவர் H.A. கிருஷ்ணபிள்ளை. யாதும் ஊரே யாருங்கள்லாம் கனியம் பூங்குன்றனார் புறநானூறு பாடியவர். உடம்பார் அழியின் உயிரழிவு என்று பாடியவர் யார்? இது பன்னீர் திருமுறைகள் 10ஆம் திருமுறை. அப்புறம் தமிழ் வளர்ச்சி இதழ்களை பற்றி பார்ப்போம். பொது குறிப்புகளாக தமிழுக்கு செம்மொழி அந்த கிடைச்சத வருஷம் பாருங்கள். திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர். இயலிசை நாடகம் முச்சங்கம் முதற்சங்கம் இடைச்சங்கம் கபாடபுரம் கடைச்சங்கம் மதுரை. 5 திணைகள் மற்றும் அவற்றின் நிலங்கள் குறித்து முல்லை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. அது 5 திணைகள் மற்றும் 5 நிலங்களை எப்படி வகைப்படுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பு. உரைநடையின் தந்தை வந்து வீரமாமுனிவர். அந்த தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை வந்து மரமலடி. த லாஸ்ட் கொஷின் இஸ் புதுக்கவிதைகளின் தந்தை பிச்சமூர்த்தி. இதன் மூலம் புதுக்கவிதை இயக்கத்தை வந்து சிசு செல்லப்பா. தேங்க்யூ டீச்சர்ஸ். நல்லா எழுதுங்க, கண்டிப்பாக வெற்றி அடையுங்க.